ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரெட் சென்னை. இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவல் கிளாஸில் பீட்ஸ் யூஸ் பண்ணி வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஹார்ட்டுக்குள்ளே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி கொடுக்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு ஷேப் அண்ட் டிசைனில் நீங்கள் ஒர்க் பண்ணாலுமே நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கு உள்பக்கம் நீங்கள் ஃபில்லிங் கொடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பீட்ஸை வச்சு அவுட்லைன் கொடுத்துட்டு நீங்கள் பீட்ஸுக்கு பதிலாக ஸ்டோன் செயின் அல்லது ஜரி த்ரெட்டு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த ஸ்டிச் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் நீங்கள் எம்டியாக கொடுக்கறத விட அங்கங்கே இந்த மாதிரி பீட்ஸு இல்லைன்னா ஸ்டோன்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபில்லிங் கொடுத்திங்கன்னா அதோட லுக் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நான் பார்த்திங்கன்னா குந்தன் ஸ்டோன் எடுத்துக்கிறேன். இந்த குந்தன் ஸ்டோனை க்ளூவை அப்ளை பண்ணி ஆங்காங்கே ஸ்டோனை ஒட்டிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒட்டியாச்சு. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஃபில்லிங் கொடுக்கலாம். இந்த ஸ்டோனுக்கு பதிலாக நீங்கள் பீட்ஸ் சிங்கிள் பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஃபில்லிங் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபில்லிங்க்கு நான் ரெட் கலரில் இருக்கிற சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். சிங்கிள் பீட்ஸாக இல்லைன்னா ரெண்டு பீட்ஸாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம த்ரெட்டில் எப்படி வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது பேசிக் லெவல் கிளாஸ்லேயே நாம் கற்றுக்கிட்டோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் த்ரெட்டை வச்சு நம்ம ஃபில்லிங் கொடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஷேப் இருக்குது. பட் பீட்ஸை வச்சு பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு ஷேப்புமே கிடையாது. நெருக்கமாக பண்ணணும், அவ்வளோதான். நீங்கள் ரெண்டு பீட்ஸாக வச்சு கூட நல்லா நெருக்கமாக பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக ஒரே லைனாக போடக்கூடாது. அங்கங்கே வளைஞ்சு அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வளைவு கொடுத்து நெருக்கமாக ஸ்டிச் போட்டுக்கிட்டே வந்தாலே போதும். ஃபுல்லாக நம்ம ரெண்டு பீட்ஸாக வச்சு ஃபுல்லாக நெருக்கமாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வர போகிறோம். ரொம்ப ஈஸி தான் இந்த ஸ்டிச்சு. நீங்கள் த்ரெட்டில் பண்ணுறது கூட உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஷேப் கரெக்டாக வரணும். ஸோ அதனால் த்ரெட்டில் பண்ணுறது கூட கஷ்டமாக இருக்கலாம். பட் பீட்ஸில் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அட்வான்ஸ் லெவல் கிளாஸு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பீட்ஸ் இதுதான் நம்மளுடைய லாஸ்ட்டு கிளாஸு. நெக்ஸ்ட்டு கிளாஸில் இருந்து பார்த்தோம்னா நம்ம ஜர்தோசி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் உள்ள டிசைனுக்கு எல்லாமே ஸ்டிச்சஸ்க்கு எல்லாமே ஷேப் ஒர்க் பண்ண வேண்டான்னு சொல்லியிருப்பேன் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஜர்தோசி இதுக்கப்புறம் வர்ற ஒவ்வொரு கிளாஸுமே நீங்கள் டிசைன் ஒர்க் கண்டிப்பாக பண்ணணும். இதுக்கப்புறம் பார்க்குற ஒவ்வொரு கிளாஸுமே மெயினாக நம்ம ப்ரைடலுக்கு யூஸ் பண்ணுற எல்லா இதுவுமே நம்ம ஸ்டிச்சஸ் பார்க்க போகிறோம். அதனால் நெக்ஸ்ட்டு வர்ற கிளாஸ்லேருந்து நீங்கள் எல்லாருமே எனக்கு டிசைன் ஒர்க்கும் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டோன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டோனை சுற்றி ரவுண்டாக பீட்ஸை வச்சு கொடுத்துக்கணும். அப்படின்னா தான் அந்த ஸ்டோனோட லுக்கு இன்னும் நமக்கு எடுத்து காமிக்கும். ஃபஸ்ட்டே நீங்கள் ஃபில்லிங் கொடுக்குறதுக்கு முன்னாடியே ஸ்டோனை சுற்றியோ அல்லது ஸ்டோனுக்கு பதிலாக நீங்கள் சிங்கிள் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தாலோ அந்த பீடை சுற்றி ஸ்டோனை சுற்றி ஃபுல்லாக ரவுண்டாக பீட் ஒர்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கூட ஃபில்லிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஃபில்லிங் கொடுத்துக்கிட்டே வரும்போது அந்த இடத்துல இருக்கிற ஸ்டோனுக்கு சுற்றி ரவுண்டாக கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான், நீங்கள் ஃபஸ்ட்டே கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் நெருக்கமாக எப்படி கொடுத்துக்கிட்டு வரேன்னு பாருங்கள். ஃபுல்லாக நீங்கள் ரெண்டு பீட்ஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வர்றீங்கன்னா உங்களுக்கு சில இடத்துல கேப் வந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சிங்கிள் பீட்ஸோ அல்லது டபுள் பீட்ஸோ வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் பேக்கில் ரவுண்ட் நெக்குக்கு அந்த பீட்ஸ் இந்த ஸ்டிச்சு கொடுக்கும்போது இன்னும் அந்த ப்ளவுஸ் ப்ரைட் லுக் இருக்கும்.
ஃபுல்லாக வந்து இதே மாதிரியே தான் நாம் வந்து 2 பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் கரெக்டாக வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எங்கே வேணாலும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து கேப் இல்லாமல் பீட் வந்து இருக்கணும், அவ்வளோதான். ஃபுல்லாக வந்து இப்போ நான் வந்து முடிச்சுட்டு காமிக்கிறேன். அதிகமாக வந்து இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வந்து 2 பீட்ஸாக வச்சு நெருக்கமாக வந்து ஸ்டிச்சஸ் கொடுங்க. ஒரே ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் கொடுக்க வேண்டாம். அங்கங்கே வளைவு கொடுத்திங்கனாலே ரொம்ப வந்து ஈஸியாக வந்து இந்த ஸ்டிச் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். என்ன ஷேப் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அவுட்லைன் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபில்லிங் கொடுங்க. இப்போ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா, ஆல்ரெடி வந்து நம்ம வந்து பேசிக் கிளாஸோட வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்களும் வந்து ஆரி கற்றுக்கணுன்னு நினைக்கிறவங்க வந்து ப்ளேலிஸ்ட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபுல்லாக வந்து நாம் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வந்து காமிக்கிறேன். ஃபுல்லாக வந்து இதோட லுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பாருங்கள், எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நமக்கு வந்து கேப் வந்து இருக்கக்கூடாது. நெருக்கமாக வந்து கொடுத்தாலே போதும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.